வணக்கம். எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுற அண்ணன் பிரசாந்தை பற்றியே இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த பாலிமர் நியூஸ் சேனல் இருக்காங்கள்ல, அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிமர் சேனல் மேலே நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக மாற்றிட்டாங்களே, ரொம்ப வந்து ஒரு கிளிக் பைட்டாக ஒரு இப்போ நாங்கள் மாதிரி யூடியூபர்ஸ் வீடியோ பண்ணுற அளவுக்கு அவங்களோட அந்த நியூஸ் ப்ரெசன்டேஷனும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் கோவம் எல்லாம் இருந்தாலும், நிஜமாகவே வந்து பாலிமரில் வந்து யாராவது ஒருத்தங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள குறித்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே வந்து கொஞ்சோண்டு பாசம் இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ, ரொம்ப பாசமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வர்ணிப்பு இருக்குல்ல, அதை வர்ணித்து அதுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க பாருங்கள். அதற்கு வந்து சில பஞ்செல்லாம் வச்சு ஏதாவது ஒரு சம்பவத்தில் மாட்டிட்டாங்கன்னா அதற்காக அவங்க சொல்லக்கூடிய அந்த வீடியோ இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து நிஜமாவே மிகப்பெரிய ஃபேன். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஃபேனாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா நேத்தி டக்குன்னு மத்தியானம் வந்து ஒரு பாலிமரில் ஒரு நியூஸ் வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா நம்ம தலைவன் பிரசாந்த் அண்ணன் அவரை குறித்து வந்து ஒரு கவர் ஸ்டோரி பண்ணியிருக்காங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திறந்து பார்த்தா அதற்குள்ளே வந்து தலைவன் வந்து நேத்தி கிரைண்டருக்குள்ளே போய் சிக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூட அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை பிஜேபி கூட தொடர்ந்து பயணித்ததுனால அவர் மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம் வந்தது. இப்போ ஏதோ புது அமைப்பு தொடங்கியிருக்காரு, என்ன கொள்கை என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம அனுமானிச்சிருந்தாலும் அவர் பேசுகிற வரைக்கும் அதை வந்து நல்லது கெட்டது நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த ஒரு மோடில் நம்ம இருக்கோம். அதில் நேற்று யாரோ வந்து ஒரு சுயம்பு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க போல், நம்ம தலைவன் வந்து உள்ளே பூந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து சுயம்புவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு போல். ஏற்கனவே வார் ரூம் போட்டு பல சேனலோட வீடியோஸ்கிலையும் போயிட்டு ஸ்பேமை வந்து பண்ணிட்டுருந்தாங்க அண்ணாமலையுடைய ரசிகர்கள். நேற்று வந்து வகையாக மாட்டியிருக்காரு வீக்கெண்டுக்கு நம்ம பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செய்யன்னு செஞ்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினா வந்து செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க இதற்கு முன்னாடி கடந்த கால வரலாறு கடந்து வந்த பாதை அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தலைவனுடைய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்யன்னு செஞ்சு நேற்று வந்து முழுக்க டாக் ஆஃப் த டவுனாக வந்து நம்ம தலைவனை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. அப்படி என்னப்பா மாட்டி விட்டாங்க அப்படின்னு பார்த்தா வந்து அவர் கடந்து வந்த பாதையை நம்மளும் கொஞ்சம் பேசலாம். எப்பவுமே நம்ம ஏதோ ஒரு சைடு எடுத்து நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுக்குமே நம்ம வந்து ஒரு தடவை கொடுக்குற மாதிரி பேசணும். எல்லாருமே பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலும் வந்து பிரச்சனை தான். ஏதோ ஒரு சைடு எடுத்து அட்லீஸ்ட் நிற்கிறீங்கன்னா கூட வந்து ஓகே ஒரு விஷயத்தை நம்புகிறான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதற்காக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம தலைவர் பிரசாந்த் அவரோட ரிவ்யூஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்க சமூக வலைத்தளம், குறிப்பாக வந்து எக்ஸ் தளத்தில் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா என்னன்னு நான் சொல்கிறேன். தலைவன் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஜ் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ட்விட்டரில் வந்து மானிட்டைசேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக அவர் பண்ணுறாருன்னு தெரியல. பட் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரேஜ் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ரேஜ் பைட்டு கிளிக் பைட்டு இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் பரவாயில்ல, பட் எப்போவுமே அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த பற்றியும் ஒரு கருத்து வச்சுருப்பார். உலக சினிமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து பொது நலம், சுகாதாரம், அப்புறம் குழந்தைகள் ரசிக்கக்கூடிய கார்ட்டூன், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை போட்டு ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டுருவாப்பில். அதில் வந்து சில நேரத்தில் எல்லா சைடும் இருக்க ஆதரவாளர்களும் வருவாங்க, இல்லை அந்த கருத்துக்கு எதிரானவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தலைவனை வந்து பதம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் என்னதான் வந்து மழை பெஞ்சாலும் காண்டாமிருகத்துக்கோட ஒரு தோலை தாண்டி அது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் வந்து இந்த கருத்துக்கள் எதுவுமே வந்து தன்னை வந்து அட்டாக்கே பண்ணாலும் வந்து பாதிக்கவே பாதிக்காதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்து சேவைகளை, கருத்து மைதானத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா கருத்து சிக்ஸர்களாக அடிக்கிறத வந்து நம்மால் நிறுத்தவே மாட்டார். அப்படி தான் வந்து இந்த அண்ணாமலை அவர்களுடைய ஃபேன்ஸ்கிட்டையும் ஒரு கருத்து சொல்லி நேற்று போய் வந்து மாட்டிக்கிட்டாரு, பிடிச்சி செஞ்சுட்டாங்க. அதோடு நிற்காமல் ரொம்ப நாளாக பாலிமர் நியூஸ்க்கு அவர் மேலே என்ன ஒரு பாசம் அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்களும் வச்சு பார்த்திங்கன்னா தலைவனை வச்சு முதல் முறையாக ஒரு கேப்சியூலை வந்து பண்ணி நேற்று வந்து போட்டுட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இவருடைய ரிவ்யூஸ் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கும் அவருக்கும் எந்த ஒரு நட்பும் இல்லை, எந்த ஒரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விரோதமும் இல்லை, ஒரு ஒப்பீனியனே பெருசாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவருடைய சினிமா ரிவ்யூ இருக்குல்ல, அது குறித்து எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு. யூடியூப் அப்படிங்கிற விஷயம் தமிழில் ரொம்ப பூம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரிவ்யூ பண்ணிருக்க ரொம்ப சிலர்களில் இவரும் ஒருத்தர். எப்படி வந்து ப்ளூ சட்டை மாறன் இருக்காரோ அதே ஆல்மோஸ்ட் அதே காலகட்டத்தில் தான்
இவரும் வந்தார். இப்போது ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வியூவராக ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவாக இருந்தால் கூட அந்த படத்தை வந்து ஒரு குறை சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு நக்கல் நையாண்டி அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி 2 விஷயமும் சொல்லுவார். இப்போ ஒரு 100 படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 படங்கள் ப்ளூ சட்டை மாறன் சொல்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரியோ இல்லை ரிலேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். மீதி 30 வந்து பார்த்திங்கன்னா அதில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அஜெண்டாலாம் உள்ள சொருவி அது அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் பார்வையும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அதை நம்ம முழுசாக எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சமாவது இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் பிரசாந்த் ரங்கசாமி இருக்காரு, அவருடைய ரிவ்யூ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு பார்க்கறதே நிறுத்தி ஏன் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொமோஷன் எல்லாருமே பண்ணுறாங்க, ஆடு நிறையா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிமர் நியூஸ்லேயே சொல்லிடுறாங்க. அதில் நம்மளுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப ஒரு சின்ன டியூரேஷனில் வீடியோஸ் தான் இருக்குன்றனால அதில் ரெமுனரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு குற்றம் சொல்கிறாங்களே, அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது வந்து தவறு, அது வந்து குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை எடுத்தா ஒன்று நல்லா இல்லைன்னு சொல்லு, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லை சுமார்னாச்சும் சொல்லிட்டு போயேன். ஏன் எல்லா படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டரை அவளை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், யாரா இவன் என்னை தாண்டி கூவுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமார் படத்துக்கு கூட அது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்கவே முடியாது. இப்பேற்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணவே முடியாது. அவருக்கு எவ்வளோ டேலண்ட்டு, இதோட ஒரு நிறுத்துவாரத்தர் எல்லைகள் கடந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களே அந்த யாரை பற்றி போடுறாங்களோ அவங்களே வெட்கப்பட்டு என்னடா அது நம்மளை பற்றி நம்மளே எப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி வச்சு பேசிகிட்டே இருப்பார். அதில் பெரும்பான்மையான படங்கள் இவர் எதெல்லாம் பாராட்டியிருக்காரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டே ஆகாமல் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவரோட ரிவ்யூஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே அவருடைய ரிவ்யூஸில் வந்து இழந்து போயிடுச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு எப்போவுமே எதிரிங்க வந்து எதிரில் இருக்க மாட்டாங்க, கூடயே பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சினிமா பையன் அபிஷேக் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டாக் ஷோவில் அவர் வாய் தவறி உண்மையை சொல்லிட்டாரா இல்லை வாய் தவறி சொல்லிட்டாரா தப்பான வார்த்தையா அப்படின்னு தெரியல. என் நண்பர் இருக்கான என் மச்சான் இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னதுலேருந்து எல்லாருமே அதை போட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா இந்த மாதிரி யூடியூப் ரிவ்யூவர்ஸில் சில பேர் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாங்கப்பா, அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து இவங்களுக்கு வந்து ஐட்டம் போயிடும், சினிமா டிக்கெட்டும் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க, காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2016 டைம்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அது இவங்க வாங்குறாங்கன்னு நம்ம பார்க்காம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. பட் பேசிக்லி இவருடைய அந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ காசு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு சொன்ன மாதிரியே இருக்கும். அதுக்காக ஒரு காசு வாங்குறாருலாம் நான் சொல்லப்பேன், எனக்கு தெரியாது. இந்த அபிஷேக் அவர்கள் இந்தியா ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூன்னு சொல்கிறது ஒரு யூடியூப் கிட்டேருந்து வர பேமெண்ட்டா இல்லை ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து வர பேமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி தலைவனுக்கு அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து சொல்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக நிறைய அரசியல் கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கருத்து மைதானத்தில் வந்து போட்டுட்ருக்காப்புல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே சைடு ஒரு நிலைப்பாடுன்னு எடுக்கிறாம நியூட்ரலாக இருக்கிறது வேறங்க, பட் எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி இவருடைய பழைய வீடியோஸ்லாம் நம்ம பாலிமர்லேயே எடுத்து போட்டாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த அதிமுக ரெட்டையில சிம்பிள் போட்ட டிஷர்ட்டே போட்டு அந்த மீட்டிங்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு. திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக திமுகவுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவருடைய போஸ்ட் எல்லாமே விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா எல்லா கூடத்துலையும். ஸோ அது ஒரு பிரதிபலிப்பாக நம்ம அண்ணன் பிரசாந்த் அவர்களும் வந்து இருக்காப்புல. ரீசெண்டாக நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழியில் போகிறதுக்காக வந்து ஒரு வழியில் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கப்போ அந்த வழியில் போகிறதுக்கு இவருடைய ஹெல்ப்பையும் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது. இன்னொன்று தலைவங்கிட்ட வந்து பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நம்ம ஆள் வந்து நியூஸ் எல்லாம் வந்து விசாரிப்பாராம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியாண்ணா என்னண்ணா அது இப்படியாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் இவர் சப்போர்ட் பண்ணி பெருமையாக பொங்கி பேசிகிட்டு இருக்காரு அவங்கள பற்றி நான் வந்து அண்ணா அவன் வந்துடவே கூடாதுண்ணா, அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலே வேஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே பல்ட்டி அடித்து வந்து பார்த்திங்கன்னா இதை இவரே வந்து விசாரித்து புலான் விசாரணை பண்ணி நேரில் பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சரி. சினிமா ரிவ்யூ பண்ணுறது சினிமா ரிவ்யூ மட்டும்தான் பண்ணுமா, அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். எவ்ரி ஒன் கேன் மேக்ஸிமைஸ் தேர் பவுண்டரிஸ். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கைண்ட் ஆஃப் டாப்பிக்குமே பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்லேயே பார்த்தா மாதிரி வந்து யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்களே அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நேரில் பார்த்து சொன்ன மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டுலாம் நிறைய சொல்லிட்டுருப்பாரு. அப்படி சமீபத்தில் எல்லா பக்கமும் எல்லா பாலையும் அடிச்சு ஆடணும்னு நினைக்கிற அவரை பற்றி நம்ம ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தோம், ப்ரோ கேன் ப்ளோ 360 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேறு அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு. நான் என்ன சொன்னேன், எல்லா சைடுமே தலைவன் பிபி ஊதுவார்
அந்த ட்ரம்பட் ப்ளோ பண்ணுவார் அப்படின்னு அவர் சொன்னது வந்து வேறு மாதிரி தப்பாக எடுத்துகிட்டு வந்து கோச்சிக்கிட்டாரு. அண்ணா இந்த ஒரு சுச்சுவேஷனை காரணமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட நான் ஒரு பெரிய ஃபேன், உங்களுடைய அரசியல் கருத்துக்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து தயவுசெய்து நிறுத்திடாதீங்க. நம்மளை வந்து எதுவுமே உங்களை தப்பாக சொல்லலை, உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சேவை வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இப்போ நிறைய ரிவ்யூவர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஐ மீன் லைக் சினிமா யூடியூப் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓல்ட் ஸ்கூலாக இருந்தவங்க இருக்கலாம். அப்படி பார்த்தா வந்து ஒரு சினிமாவை சூப்பராக யார் வந்து ரிவ்யூ பண்ணுறா எல்லா ஆஸ்பெக்ட்மே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். எனது பார்ட் டைம் ரிவ்யூவர்ஸ், நான்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ரிவ்யூவர் தான். ஒரு வாரம் வந்து ரிவ்யூ பண்ணுவேன், அடுத்த வாரம்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் தள்ளி வச்சுட்டு முழுக்க சினிமா ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா யார் நல்லா பண்ணுறான்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ரிவ்யூவர் பற்றியும் இதே மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோ போடுவோம். நன்றி.